நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து கம்யூனல் ரேங்க்கு மார்க்லாம் வந்து எவ்வளோ சிவி லிஸ்ட் வரைக்குமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி கொடுத்த வேகன்சியில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் சைடும் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா, வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிற மாதிரியே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்து 1 இயர்லாம் வந்து டைப்பிஸ்ட் கிளாஸஸ் போயிட்டு டைப்பிஸ்ட் முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டைப்பிஸ்ட் முடிச்சுமே வந்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு அங்கீகாரம் வந்து இந்த குரூப் 4ல் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து இந்த குரூப் 4க்கு வந்து டைப்பிஸ்ட் வேகன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 3400 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இயர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2477 தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 1000 வேகன்சி வந்து கம்மியாக இருக்குது. இப்போது ஏன் வந்து இந்த நிறைய மாணவர்கள் வந்து இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்கன்னா, இந்த இயர் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 4ல் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய உமன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைடு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா, இப்போ டைப்பிஸ்ட் முடித்து வச்சுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸை வந்து நிறைய வந்து முடித்து வச்சுருக்காங்க. நிறைய உமன்ஸ்க்கு வந்து இந்த டைப்பிஸ்ட் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்களுடைய லைஃப்பில் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி செய்கிற ஒரு நல்லதாக வந்து இருக்கும். அது டிஎன்பிஎஸ்சி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாணவர்களுடைய கோரிக்கைகள் கொஞ்சம் ஏற்று இந்த டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வேகன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, இப்போ சிவி லிஸ்ட்டு தான் வந்து விட்டுருக்காங்க. இப்போ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி மினிமம் வந்து ஒரு 500 வேகன்சியாச்சும் இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய மாணவர்கள் வந்து அதனால் வந்து பலன் அடைவாங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே நம்ம ஒரு 50 வேகன்சி டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வச்சா கூட 50 அப்படின்னு வச்சா மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து ஒரு 50 வச்சா கூட ஒரு 2000 டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து கவர் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அவங்க கொடுத்துக்கிற வேகன்சி படி பார்த்தா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆவரேஜாக வந்து எவ்வளோ டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 போஸ்ட் வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த 70 இருக்கிறத ஒரு 100 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் 100 குறைஞ்சபட்சம் ஆவரேஜாக ஒரு 100 டைப்பிஸ்ட் போஸ்ட் வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 4000 போஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி சைடு வந்து வேகன்சி இல்லை அப்படின்லாம் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான வேகன்சி வந்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்க கொடுக்க மாட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 லட்சம் பேர் வந்து எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற வேகன்சி வந்து 10,000 வேகன்சி தான். அந்த 10,000 வேகன்சிலே வந்து தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ டைப்பிஸ்ட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க கொடுத்துக்கிற வேகன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மாணவர்களுடைய நலன் கருதி இதோட வேகன்சி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்டரில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சைடு வந்து நம்ம கோரிக்கைகள் வந்து வைக்கிறோம். இது நம்ம மட்டும் நினச்சா வந்து முடியாது. எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா எல்லாட்டையும் வந்து சப்போர்ட் வந்து கேளுங்க. எல்லோரும் சேர்ந்து வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கோரிக்கையை வந்து வைப்போம். அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நமக்கு வந்து நல்லதே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.